How to identify the tense in a sentence? Come, let's see. நம்ம டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஆக்ஸிலரி வேர்ப்னா என்ன, மெயின் வேர்ப்னா என்ன அப்படின்ற ஐடியா நம்ம மைண்டில் இருக்கணும். உங்களுக்கு அதில் டவுட் இருந்ததுன்னா கோ அண்ட் செக் மை ப்ரீவியஸ் வீடியோஸ். ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸில் உள்ள வேர்ப்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம அந்த சென்டென்ஸு எந்த டென்ஸில் சேருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வேர்ப் ஃபார்ம்ஸ் வந்து மொத்தம் 5 அப்படின்ட்டு. ஸோ இந்த 5 வச்சு மட்டும்தான் நம்மளால் எந்த டென்ஸில் அந்த வேர்ப் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். கம் லெட்ஸ் சி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 வேர்ப்ஸ் எடுத்திருக்கேன். ரெகுலர் வேர்பாக வாக் அப்படின்ற வேர்டையும் இர்ரெகுலர் வேர்புக்கு ரைட் அப்படின்ற வேர்டையும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸோட 5 ஃபார்ம்ஸும் தெரியும் உங்களுக்கு. இந்த வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆக்ஷன் வேர்ட்ஸுக்குமே இந்த மாதிரி 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஃபார்ம் இருந்தால் என்ன டென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸில் இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பு மட்டும் வந்திருந்தது அப்படின்னா அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடி அந்த வேர்புக்கு பிஃபோரில் வில் ஆர் ஷால் ஆட் ஆகி இருந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் இந்த ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பை பர்ஃபெக்ட் டென்சஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முக்கு பிஃபோரில் ஹேவ் இல்லைனா ஹேஸ் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்தது அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னும், இதே இது ஹேட் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் வந்தது அப்படின்னு சொன்னால் அது ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும், வில் ஹேவ் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் வந்தது அப்படின்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் சேரும். ஃபோர்த் ஃபார்ம் என்ன அப்படின்னா வேர்பு ப்ளஸ் எஸ் ஆர் இஎஸ். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் வந்துட்டு தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் நீங்கள் இந்த வேர்பை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படின்னு 100% நீங்கள் உறுதியாக சொல்லலாம். ஃபிஃப்த் ஃபார்ம் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஐஎன்ஜி ஃபார்ம்னாலே உங்கள் மைண்டுக்கு வர வேண்டியது கண்டினியூஸ் டென்சஸ். அது சிம்பிள் கண்டினியூஸ் டென்சஸாக இருந்தாலும் கூட பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸாக இருந்தாலும் கூட இந்த வேர்பு பேட்டர்ன் தான் வரும் மெயின் வேர்புக்கு, அதாவது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்ற பேட்டர்ன். ஸோ இதே இது உங்களுக்கு சிம்பிள் கண்டினியூஸ் டென்சஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே பி வேர்ப்ஸ் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸாக யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் வரும் பொழுது ஹர் வேர்ப்ஸை வந்துட்டு நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸாக யூஸ் பண்ணுவோம். இதில் சிம்பிள் கண்டினியூஸில் ஆம் இஸ் ஆர் வந்ததுன்னு அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னும், வாஸ் வேர் வந்தது அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ்னும், வில் பி அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் வந்ததுன்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ்னும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஹேவ் அல்லது ஹேஸ் வந்து ப்ளஸ் பீன் வந்திருந்தது, வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி பேட்டர்ன் வந்திருந்தது அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸு. ஹேட் பீனோட வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருந்ததுன்னா அது ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அண்ட் வில் ஹாவ் பீனோட இந்த ஃபிஃப்த் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் வந்திருந்ததுன்னா, அதாவது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி பேட்டர்ன் வந்திருந்தது அப்படின்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா வேர்ப்ஸினுடைய அந்த வேர்பு ஃபார்ம்ஸ் வந்து மைண்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்ம் வந்தது அப்படின்னு சொன்னால் அது இந்த டென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்.